ஆனா உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்து சொல்றதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்க இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அவங்க வந்து எந்தெந்த சாதிகளை பெயர் குறிப்பிடாமல் இருந்தாலும் பட் மேற்கோள் காட்டி பண்ணியிருந்தாங்களோ அங்கிருந்தும் எந்த பெருசா ரீப்ளை எதுவும் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்த சமயத்துல கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து தான் அது வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இப்போ சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்ட நிலை தெரியுமா? ஐ உடைக்கப்பட்டு குட்டாஸ் அடிக்கப்பட்டு பல வழக்குல, அதாவது சித்தர்கிட்ட விளையாடாதீங்க, சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ குறிப்பாக இந்த சுர்ஜித்தோட விவகாரமாக இருக்கட்டும், லாஸ்ட்ல கவின் ஆணவ கொலை விவகாரத்தில் அந்த சுர்ஜித் கேரக்டரே அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். நீ ஒன்றும் கொல்லப்படாதா, இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களும் அனுப்பிடுறாங்க. ஓடி விழுந்து அசிங்கம்னே போய் சரண்டர் ஆகுறேன். எல்லாருமே இந்த ஆணவ கொலைகளை அல்லது வந்து இது மாதிரியான சாதிய படுகொலைகளை இல்லை சாதிய முன்னிறுத்தி செய்யக்கூடிய வேலைகளை வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தன்னுடைய பிழைப்புக்காக கட்சியை நடத்திக்கிட்டோ அல்லது கட்சி இயக்கங்களை நடத்திக்கிட்டோ இருக்கக்கூடிய சமுதாய பதற்றத்தை ஏற்படுத்தும் கோபி சுதாகர் போன்ற நாய்களை எச்சரிக்கிறோம். ஒரு உயிரோடைய மதிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு விலை மதிப்பற்றது, வளரும் பொழுதே அவன் இயல்பாகவே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வந்து அந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னா அப்போ நீ எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு, அப்போது உன்னோட தப்பாக கொண்டு போய் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்றது தான். அப்போ அதைத்தான் அந்த வீடியோ பிரதிபலிச்சிருக்கு. மிகவும் பின்தங்கிய மாவட்டம், குறிப்பாக சாதிய மோதல்கள் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னணியில் நிற்கக்கூடிய மாவட்டங்களாக இது ரெண்டுமே இருக்குது. இது அரசு முதல்ல கவனத்தில் எடுக்கணும். இந்த வீடியோ கோபி சுதாகருடைய வீடியோவை நீங்கள் எடுத்து ட்ரோல் ஆஹா ஓஹோன்னு சோசியல் மீடியாவில் புகழ்மலைகளை பொழியிறீங்கல்ல, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பெருமிதம் அடைகிறேன். இந்த வீடியோவை பகிர்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். ஆக்சுவலாக அந்த வாய்ஸை நீங்களே பேசணும். நீங்கள் பேச வேண்டியது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிடம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக அரசு இது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை ஓப்பனாக நம்ம டிக்ளராகவே நம்ம சொல்லலாம். திராவிட இயக்க கருத்தியலுக்கு எதிரானது ஆணவ கொலை. நிச்சயமா பேசுற நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? அவரும் இதே தானே சொல்றாரு. சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்குது. பெரியாருடைய மண்ணுன்னு சொல்றோமே, பெரியாருடைய மண்ணில் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன நீங்க சொல்யூஷனை கொண்டு வந்தீங்க? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத். நான் கிலோ. கோபி சுதாகர் பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த சேனலில் அவங்க தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வராங்க. மேக்சிமம் பார்க்கும் பொழுது எல்லாம் இந்த குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் நடக்கிறது, நண்பர்களுக்குள்ளே நடக்கிறது, இந்த மாதிரியான நிறைய அந்த ரியல் லைஃப்பில் நடக்கிறத பிரதிபலிக்கிற வகையில் அந்த கண்டென்ட்ஸ் இருக்கும். அதனாலேயே மக்கள் மத்தியில் நல்ல ரீச். இதுக்கு முன்னதாகவே சில முக்கியமான அவங்களோட சில வீடியோஸ்லாம் முக்கியமாக பேசு பொருளாச்சு. அந்த வட இந்தியர்கள் இங்கே அதிகமாக படையெடுத்து வருது, அதனால் இந்த ட்ரெயின்லேயும் சரி மற்றபடி இங்கே ஒர்க்கு ரிலேட்டடாகவும் சரி இங்கே இருக்கிற தமிழர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, இல்லை அந்த நெருடல்கள் எவ்வளோ ஏற்படுதுன்ற ஒரு வீடியோ இருக்கட்டும். இப்போ திருப்பதி லட்டு விவகாரம் அது சம்பந்தமான ஒரு வீடியோ இருக்கட்டும். குறிப்பாக அந்த லட்டு வீடியோலாம் வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய அழுத்தமும் வந்தது. அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டாங்க. இப்படி வீடியோ போட்டுட்டு இருந்த அந்த வரிசையில் தற்போது சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோ குறிப்பாக இந்த சாதியை மையப்படுத்தி இருக்கிறது. அதாவது சாதி வரி பிடித்த இந்த ஒரு சீனியராக இருக்கிறவங்க அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை எப்படி வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை அதனால் எப்படி சீரழியுது அப்படிங்கிறத தொடர்பாக அந்த வீடியோ இருக்கும். அதில் நிறைய ரியல் டைமாக நடந்த பிரச்சனைகளும் அதில் பிரதிபலிச்சிருப்பாங்க. சுர்ஜித்தோட விவகாரமாக இருக்கட்டும், லாஸ்ட்ல கவின் ஆணவ கொலை விவகாரத்தில் அந்த சுர்ஜித் கேரக்டரே அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கட்டும். ஹரிநடர் மாதிரி அவர்கள் பேசின அந்த கண்டென்ட்
கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சு பேசியிருக்கிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை, உண்மை நிகழ்வுகளை தொட்டு இப்படியாப்பட்ட ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து இதை ரொம்ப பெருமிதமாக, அதை வந்து ரொம்ப பெருமிதமாகவும் ரொம்ப உளப்பூர்வமாகவும் பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் பணத்தொகையில் அனுப்பி சன்மானம்லாம் அனுப்புகிறாங்க. அது சன்மானம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் அனுப்பி அந்தளவுக்கு ஆதரவை தெரிவிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துச்சு. என்னடா இதுக்கு வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து எந்தெந்த சாதிகளை பெயர் குறிப்பிடாமல் இருந்தாலும் பட் மேற்கோள் காட்டி பண்ணியிருந்தாங்களோ அங்கேருந்தும் எந்த பெருசாக ரீப்ளை எதுவும் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்த சமயத்தில் கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து தான் அது வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இப்போது முக்குளத்தூர் அந்த கட்சியை சேர்ந்த சௌத்ரி தேவர் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. கோமாளிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கோமாளிகளா அப்படின்னு சொல்லி விமர்சித்து அந்த வீடியோவை நீக்குங்க, உங்களுக்கு வன்மையான கண்டனம், அதில் யூஸ் பண்ணுறது இது மாதிரி தேவரையாவை பற்றிலாம் முன்னாடிலாம் பேசின சவுக்கு சங்கருக்கு என்னாச்சு தெரியுமா, கையெல்லாம் உடஞ்சுது அப்படின்லாம் அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாங்க. இது ஒரு வகையான மிரட்டும் துணியிலான ஒரு கண்டனம் அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டனங்கள் அடுத்தடுத்து எழுந்துக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் இவங்க முந்தைய காலத்தில் மேலவளவு முருகேசனுடைய அந்த நினைவிடத்துக்கு போயிருக்கிற அங்கேருந்து ஃபோட்டோவில் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அந்த இஷ்யூ நடந்துச்சு இல்லைங்களா, அந்த குடிநீரில் மலம் கலந்தது, வேங்கை வயல் விவகாரம், அந்த விவகாரத்தப்பெல்லாம் நீங்கள் ஏன் வீடியோ போடலை? ஏன்னா உடனே கீழே வந்து ஏன்னா கலந்ததே நாங்கள் தானே, அதனால தானே நாங்கள் வீடியோலாம் போடலை அப்படின்னு இவங்க அந்த மாதிரியான கண்டென்ட்ஸோட போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிரட்டல்களும் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட செய்திகள் வருது. ஹிந்துல எல்லாம் கூட போட்டிருக்காங்க அவங்களுக்கு கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் கோபி சுதாகரனுடைய அந்த வீடியோ மூலமாக இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருக்கு. அதாவது படங்களில் வந்து ரொம்ப நகைப்புக்குரியதாக சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து குறிப்பாக ஒரு படத்தில் பல படங்களில் வந்து படிப்பை முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. ஆமாம். அதில் வந்து அசுரன் படத்தில் கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் வந்து தனுஷ் அவர்கள் சொல்லுவார், அது காடு இருந்தால் திருடிக்கிடுவானுங்க, காசு இருந்தால் பிடிங்கிடுவானுங்க, ஆனால் படிப்பு மட்டும் எவனாலும் பிடுங்க முடியாதுடா, படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதை இன்னொரு ஆங்கிளில் நம்ம பரமா படிடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மணிவண்ணன் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அதையெல்லாம் வந்து ஒரு சில கண்டென்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சு மீம் கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோபி சுதாகருடைய வீடியோ அப்படின்றது வெறும் அது ஒரு சட்டையராகவோ அல்லது ஒரு ட்ரோலாகவோ வெறும் அப்படி மட்டும் பார்க்காம, நீ சமூகத்தில் நிலவிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில இந்த புற்றீசல் போல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறுகளால ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அந்த ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய அந்த ஒரு தோற்றத்தை பிம்பத்தை கிரியேட் செய்யக்கூடிய வேலைகளை இவங்களே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு தூண்டுகோலாக தான் இந்த மிரட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் முக்குளத்து சமூகமாக இருக்கட்டும் அல்லது வன்னிய சமூகமாக இருக்கட்டும் அல்லது கவுண்டர் சமூகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த ஆணவ கொலைகளை அல்லது வந்து இது மாதிரியான சாதிய படுகொலைகளை இல்லை சாதிய முன்னிறுத்தி செய்யக்கூடிய வேலைகளை வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தன்னுடைய பிழைப்புக்காக கட்சியை நடத்திக்கிட்டோ அல்லது கட்சி இயக்கங்களை நடத்திக்கிட்டோ இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலைகளை வரக்கூடிய இளைஞர்களுக்கு தப்பான கைட் பண்ணி நீ கொண்டு போகக்கூடிய சூழல் உருவாகிற விளைவு தான் பல நபர்கள் வழக்குகள் வாங்கி இருக்கிறாங்க. பல நபர்கள் சின்ன சின்ன கலவரங்கள்ல பெட்டி கேஸ்ல மாற்றுறது அப்படி தொடங்கிதான் இன்னைக்கு வந்து சுர்ஜித் மாதிரியான ஒரு படித்த இளைஞர் தான் அவரும் நீங்கள் சொல்லுவதை போல அத்லெட் சாம்பியனு, கோல்டு மெடல்லேருந்து எல்லா மெடல்ஸும் வாங்கியிருக்கிறார், அதிகமான மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாருலாம் உங்களுடைய வாழ்த்துக்கு எடுத்துக்கணும். ஆனா அவருடைய படிப்பு அவருக்கு ஒரு சுயமா யோசிக்கக்கூடிய திறனை கற்றுக் கொடுத்துச்சா, பக்குவத்தை கொடுக்கல, ஒரு பக்குவத்தை கற்றுக் கொடுத்துச்சா, ஒரு பகுத்தறிவை கற்றுக் கொடுத்துச்சா? நீங்க சொன்னது அப்படியே ரிப்பீட் பண்ணாலும் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்க எந்த அளவுக்கு சமூகத்தில் வைக்க, ஒரு பள்ளிக்கு படிக்க போனாலே முதல்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு பள்ளி வளாகங்கள்ல போதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அங்க அது முறையா போதிச்சிருந்து அதை நீ முறையா படிச்சிருந்த அதை அப்சர்வ் பண்ணியிருந்த அப்படின்னா இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள் எடுப்பதற்கான நிலை வருமா? அப்போ அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்காதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து சுர்ஜித் மாதிரியான நபர்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் கொலை செய்கிற அளவுக்கு வந்து அப்படி ஒரு உயிரோட மதிப்பு தெரியலையா அவங்களுக்கு? ஒரு உயிரோட மதிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு விலை மதிப்பற்றது, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத இயல்பாகவே ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய இயல்பிலேயே வளரும் பொழுதே அவன் இயல்பாகவே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதை வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு
உனக்கு வந்து அந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் உனக்கு முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னா அப்ப நீ எப்படி வளர்க்கப்பட்டிருக்கு, அப்போ உன்னை தப்பா கைட் பண்றாங்க, உன்னை தப்பா கொண்டு போய் போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறாங்க அப்படின்றதுதான். அப்ப அதைத்தான் அந்த வீடியோ பிரதிபலிச்சிருக்கு. இதுல வந்து அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறது, அவங்கள வந்து த்ரெட்டன் பண்ற வேலைகளை செய்யறது, வீடியோ போட்டு நீ நான் எப்படி தெரியுமா, என்ன ஆச்சு தெரியுமா, இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, உட்காந்து இந்த சலம்புற வேலையெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு திருந்தினா அடுத்த சமூகம், வரக்கூடிய சமூகம் உருப்படியா வளரும். ஏன்னா இந்த கம்யூனிட்டியை எப்படி கொண்டு போறாங்கிறது இன்னும் இந்த 2025 இது மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறது நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இல்ல ப்ரோ, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்படி பண்றாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்து என்ன தெரியுமா வைக்கிறாங்க, இந்த நாடக காதல் அப்படிங்கிற வகையில அந்த ஒரு பட்டியலின சமூக இளைஞர்கள் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க தெரியுமா, அதுதான் இந்த அப்பா அம்மாக்களினுடைய தவிப்பும் கோபமும் அதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம். எத்தனை எத்தனை பேர் இப்படி காதலிச்சு கடைசியில நீங்க பணம் கொடுங்க நான் வேணா விட்டுட்டு போறேன் உங்க பொண்ணை அப்படின்னு கடைசியில பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கிட்டே பேட்டி கொடுத்த ஒரு சில வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் தான் சொல்லியிருந்தார். அதுதான் நாங்க கோர்ட்ல நிறைய விஷயம் பார்க்கிறோம், என்கிட்டே வந்த கேஸ் தான், அந்த பொண்ணு வந்து அந்த பையனை அவ்வளோ நம்பி அப்படி சொல்லுது, ஆனா அந்த பையனோட கேரக்டர், பையன் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்கான், அப்படியே போன்ல தான் ஜஸ்ட் பேசுறோம், பேசி இங்க பேசிட்டு இங்க கேட்டா இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, ஆனா அந்த பையன் உண்மை முகம் இப்படி இருக்கு இப்படின்னு நிறைய விஷயங்கள் முன் வச்சுட்டு இதெல்லாம் மேற்கோள் காட்டி இவங்க பண்றத நார்மலைஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது தப்புதான். நீங்க என்ன எந்த ஒரு இது போனாலும் உயிர் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய தப்பு, அது யாருக்குமே இங்க உரிமை கிடையாது. உண்மையை சொல்லணும், அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிறது கூட நம்ம இதுல உரிமை கிடையாது. இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா, தன்னுடைய ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணை பெற்ற ஒரு பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில பெற்றோர்கள் என்னுடைய பெண் வந்து ஒருத்தனை காதலிச்சிட்டான், அவன் வந்து சரியில்லாதவன் அல்லது அவனுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அவன் வந்து பல பேரை இது மாதிரி ஏமாத்தி இருக்கிறான், அல்லது அவன் வந்து இது மாதிரியான ஒரு போக்கு அவனுடைய செயல்பாடு சரியில்லை பிடிக்கல, அதனால வந்து நான் அவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு காம்ப்ரமைஸா பேசுறது அப்படிங்கிறது வேற. நீ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், நீ 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கு, பிரச்சனை இல்லை, டிசிஎஸ்ல நீ வேலை பாரு, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு நீ சமூகமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் கட்டி கொடுக்க மாட்டேன், ரொம்ப நீ திருப்பி டார்ச்சர் பண்ற அப்படின்னா கொலையும் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பார்வையில் நிற்கும் பொழுது, அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நிற்கும் பொழுதுதான் இது ஆணவ கொலைன்னு நம்ம இந்த விஷயத்துல பியூர்லி இது ஆணவ கொலை தான். பட் நான் சொல்றது பெரும்பான்மையா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஒரு பர்டிகுலர் குரூப்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க புரியல அப்படின்னு அந்த தரப்புல இருந்து பேசுறவங்க இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னு சொல்றேன். மற்றபடி அந்த கருத்துக்கு ஆதரவுலாம் கிடையாது. பட் ஆனா அப்படியாப்பட்ட விஷயங்களை பெற்றவங்களாக அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு அதை ஆதரிக்கிறவங்க சொல்ற தகவலாக இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நீங்க அப்படினாலும் கூட அது பேசி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி நிறைய லீகலான வழிகள் நிறைய இருக்கு. அதை மேற்கொள் அதுல அந்த வழியில போயிட்டு போகலாம். ஆனா அதற்காக ஒருத்தரை கொலை பண்றதுன்றது கண்டிப்பா இது கிடையாது. பல பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு பிடிக்கல, அது சில ஆண்கள் அதாவது பசங்களுடைய பெற்றோர்களும் இந்த மாதிரியான முடிவை வந்து கையில் எடுப்பாங்க. அதாவது சரி பரவாயில்ல நீ எக்கோ கட்டுப்போ அப்படின்னு சொல்லி கை கழுவிட்டு போகக்கூடிய சூழல் இருக்கு. அப்படி பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லையே. அவங்க 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சுயமாக தன்னுடைய துணையை தேர்ந்தெடுப்பதற்கான எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அது மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது சட்டத்தில் முழு அதிகாரம் இருக்கு, முழு இடம் இருக்கு. அப்போ எப்படி நீங்க சுயமா ஒரு அதிகாரத்தை உங்களுடைய சாதி இல்லை, உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லைங்கிறதுக்காக நீங்க அவளை கொண்டு சாய்ப்பேன் அப்படின்னா இன்னைக்கு அடுத்த கட்ட சமூகத்தை நீங்க எப்படி உருவாக்குறீங்க? நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 16 வயசு பையன், அவனோட தங்கச்சின்னு நினைக்கிறேன் சம்திங், அவங்க வந்து இன்னொரு மாற்று சமூகத்தை சேர்ந்த பையனோட பழகிட்டு இருந்தான்னு சொல்லி அந்த பையனும் அவனோட சேர்ந்த ஒரு நண்பர்களும் சேர்ந்து அந்த பையனை வெட்டியிருக்கிறாங்க. இது நெல்லையில் நடந்திருக்கு. வயசு 18 வயசு கூட ஆகல, இப்போ இதில் 16 வயசு ஆகுது. அதான் சொல்கிறேன். இப்போ இதில் குறிப்பாக நம்ம இப்போ ஏற்கனவே கவினுடைய சம்பவம் பேசணும், அது வந்து தூத்துக்குடி நெல்லையை ஒட்டிய சம்பவம் தான். இப்போ நீங்கள் சொல்கிற சம்பவம் நெல்லையை ஒட்டி தான். இதுக்கு முன்னாடி நடந்த நாங்குநேரி சம்பவம் அதே நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தது தான். இங்கே நெல்லை தூத்துக்குடியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். குறிப்பாக சாதிய மோதல்கள், சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னணியில் நிற்கக்கூடிய மாவட்டங்களாக இது ரெண்டுமே இருக்குது. இன்னைக்கு பிரதானமாக நீங்கள் பார்க்கும்போது மற்ற மாவட்டங்களையும் சாதிய ஒடுக்குமுறை இருக்கு. புதுக்கோட்டையில் இருந்துச்சு, இல்லை ஒரு சில மாவட்டங்களில் அது பரவலாக
இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஆணவ படுகொலைகள் நடக்கிற அளவுக்கு இன்னும் சொல்ல போனா சாதிய முதல்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு போக்குகளை கையாளக்கூடிய மாவட்டங்கள்ல முன்னிலையில இந்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள். இது அரசு முதல்ல கவனத்தில் எடுக்கணும். இந்த வீடியோ கோபி சுதாகருடைய வீடியோவை நீங்க எடுத்து ட்ரோல் ஆஹா ஓஹோன்னு சோசியல் மீடியாவில் புகழ் மலைகளை பொழியறீங்கல்ல, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? திராவிட சித்தாந்தவாதிகள் திமுக ஆதரவாளர்கள் அதெல்லாம் நான் வந்து பெருமிதம் அடைகிறேன். இந்த வீடியோவை பகிர்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். ஆக்சுவலா அந்த வாய்ஸை நீங்க பேசணும். நீங்க பேச வேண்டியது. இன்னும் சொல்ல போனா நீங்கள் இதை ஆத்மாத்திரமாக இதை வந்து வெறும் சாதாரணமாக வெறும் ட்ரோல் செஞ்சுட்டு செட்டைல் பண்ணிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப சீரியஸான விஷயம். இது வந்து சமூகத்தில் ஒரு டிபேட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் இதற்கான கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை தடுப்பதற்கான முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டிய ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது. ஏற்கனவே கடந்த 15-20 வருஷமா ஆணவ படுகொலைகள் அதிகமாக போயிட்டு இருக்கு, அதிகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இது எல்லாமே வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சீமா பார்த்துக்கிறாங்க. அப்ப திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் அவர்கள், இவங்க எல்லாம் போய் தனி சட்டம் கொண்டு வாங்க, ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வந்தாதான் இந்த படுகொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் 24 சொல்லிட்டாரு. 2018 அவர் சொல்றாரு, 18 கொண்டு வரோன்றாரு. 24 அதிகாரம் கையில இருக்கும்போது முடியாது, SC ST ஆக்டே போதுன்றாங்க. இருக்கிற சட்டத்தை சரியா பயன்படுத்தினா போதும் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து அரசியல் தேவைகள். நான் என்ன சொல்றேன், இந்த சட்டம் கொண்டு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இடைநிலை சாதிகளுடைய வாக்குகள் நமக்கு பறி போயிடும், இந்த சமூகம் எல்லாமே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, அது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு அது சாதகமா மாறிடும் அப்படிங்கிற ஒரே கோணத்தினாலதான் இந்த திராவிடம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை ஓப்பனா நம்ம டிக்ளராவே நம்ம சொல்லலாம். திராவிட இயக்க கருத்தியலுக்கு எதிரானது ஆணவ கொலை. நிச்சயமா பேசுற நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? அவரும் இதே தானே சொல்றாரு, ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வராம இதுக்கு தீர்வு கிடைக்காது, திராவிடம் சமூக நீதி பேசக்கூடிய அரசு இதை செய்யணும் அப்படின்றாரு. அப்போ சமூக நீதினு நீங்க தான் வந்து வாய்க்கு மூச்சுக்கு 300 தடவை பேசுறீங்க. ஒவ்வொரு மேடைகளையும் திராவிட மாடல் அரசு, சமூக நீதி காக்கும் அரசுன்னு சொல்றீங்க. அப்போ இந்த சமூக நீதி, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறது தானே உண்மையான சமூக நீதியா இருக்கட்டும். சமூக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறது தானே உண்மையான சமூக நீதியா இருக்கும். அப்ப நீங்க செய்யறது சமூக நீதியா? அப்போ நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறீங்களா? ஒரு வாரம் கழிச்சு கவின் வீட்டுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் கவினுடைய வீட்டுக்கு போன் பண்ணி ஆறுதல் தெரிவிக்கிறீங்க. அது தூத்துக்குடியில உட்காந்துட்டு. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ நீங்களும் இந்த ஆதிக்க சாதியினா எல்லாருமே சொல்ல ஆதிக்க சாதி மனப்பான்மை உள்ள ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீங்களும் துணை போறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பா வரும்ல. அப்போ அந்த கேள்வியை எல்லாரும் முன் வைப்பாங்க. நீங்க அரசாங்கம், தமிழ்நாடு அரசு, நீங்க அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, நீங்க தான் ஆட்சி புரிகிறீங்க அப்படின்றப்போ கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்போ நீங்க என்ன குறைஞ்சபட்ச நடவடிக்கை என்ன எடுக்கிறீங்க? வெறும் கைது செஞ்சாச்சு, அவங்கள வந்து அவங்க தொடர்புடைய நபர்கள்லாம் வந்து விசாரணைக்காக அழைச்சிருக்கிறோம். இது எப்ப இயல்பா எல்லாத்துக்குமே பண்றது தானே. இன்னைக்கு குறைஞ்சிச்சா? இந்த 16 வயசு பையன் வெட்டி இருக்கிறான், எனக்கு குறைஞ்சிச்சா? அப்போ கடுமையான, இன்னும் சொல்ல போனா அந்த மைனர் பையன், அந்த பையனுடைய ஃபியூச்சர் என்ன? இப்பதான் நம்ம சீர்திருத்த பள்ளியில போட்டிருக்காங்க. அப்போ இப்பதான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம தப்பான முறையில இன்னைக்கு வந்து இளைஞர்களை எப்படி நம்ம வெளியெடுக்கிறாங்கன்றத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இந்த நிகழ்வுகளை சேர்த்து சொல்றீங்க. அப்போ அந்த 16 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? சாதினா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஊரை வச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப அவனுக்கு இயல்புலேயே நீங்க அப்படி ஊட்டி வளர்க்குறீங்க. அதுக்கு அரசாங்கமும் துணை போகுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்க. கொஞ்சம் சில காலங்களுக்கு முன்னாடி நியானால உட்காந்துக்கிட்டு ஒரு தோரணையில உட்காந்துக்கிட்டு சாதிய மனப்பான்மையோடு பேசின ஒரு பையன் திரும்பவும் அப்படியே சில மாதங்கள், சில ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அதே நியானாக்கு வந்து பேசும்போது, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, நம்மளை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு ஒரு பையன் பேசுறான். இப்போ அந்த பையன் நல்ல வேலையா ஏதோ ஒரு தீய காரியங்கள்ல ஈடுபடலாம், அவன் வாழ்க்கை போகல, அவனுக்கு புரிதல் வந்துருச்சு. ஆனா இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேரோட வாழ்க்கை போயிடுது. அப்போ இதெல்லாம் எப்ப தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும், இது நாட் ஒன்லி அரசாங்கம், எல்லாரோட பொறுப்பும் நான் நினைக்கிறேன். இப்போ என்னை சுத்தி இருக்கிற உங்களுக்கோ, இப்ப இங்க இருக்கிற மற்றவங்களுக்கோ நான் அந்த கருத்தை சொல்லி புரிய வைக்கிறேன், முயற்சி பண்றேன்னா 10ல் ஒருத்தருக்காவது அது புரிஞ்சிடுச்சுன்னா அது ஒரு வெற்றி தான். அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களுமே அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத புரியணும். சக மனுஷனா மதிக்க தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் சாதி மதம் எல்லாம். கரெக்ட். முதல்ல மனுஷனா மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. அத முதல்ல எனக்குங்க இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு கை கால் இருக்கு, 2 கண்கள் இருக்கு, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு. அவன மாதிரி தான் எனக்கும் ரத்தம் சிவப்பு கலர்ல தான் வரும். அதே மாதிரி அணுக்கள் தான் சிவப்பு கலர்ல தான் எனக்கும் ரத்தம் போடுது. உடல் தசைகள் எல்லாமே அவனுக்கு மாதிரி தான் இருக்கு. இப்படின்ற
இயல்பான ஒரு குணம் வரணும். இதுல அப்போ கண்டிப்பா இது உயிரினங்கள் மேலேயே வந்து அதிகமான பாசம் வைக்கணும், அதிகமான அன்பு வைக்கணும், அன்பு காட்டணும்னு தான் நம்முடைய மூதாதையர்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கலாச்சாரத்துல தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்றது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆமா, அப்ப இது எல்லாமே வெறும் காத்துல பறக்க வருது. இல்ல இதுல முக்கியமான சொல்யூஷனா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ நீங்களும் யோசிச்சு பாருங்க, நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன். இது அது என்ன சொல்றேன்னா, நமக்கு ஏன் இந்த தாட் வரல அப்படின்னு யோசிச்சா, நம்ம அந்த ஒரு 18 வயசு வரைக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், நமக்கு என்ன நம்மளோட குடும்பங்கள்ல சொல்லி கொடுக்கப்பட்டது, இல்ல இந்த சமுதாயம், நம்மளை சுத்தி இருக்க சமுதாயம், நம்மளோட டீச்சர்ஸ், நம்ம கூட இருந்த நண்பர்கள், இப்படின்னு நம்மளை சுத்தி இருந்த அந்த வட்டாரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கு நம்மளோட மனநிலை இருக்கு. அப்போ சொன்னது போல அந்த ஒரு 16 வயசு பையன் வெட்டுறானா, அவனுக்கு அவனோட அந்த 14 காலத்து வரைக்குமே, குழந்தையிலேருந்து அப்போ வரைக்குமே என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது, 18 வயசு வரைக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ, மனசுல விதைக்கப்படுதோ அதான் அவனோட லைஃப் லாங் வரைக்கும் அப்படின்னு ஸ்டடீஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா இங்க பாடம் நடத்துற ஆசிரியர்கள்கிட்டே அந்த அத்தகைய வேறுபாடுகள், அந்த பார்க்கிற சாதிய மனப்பான்மையோடு ஹேண்டில் பண்ற மனப்பான்மைன்னு இருந்ததுன்னா எப்படி அப்ப அந்த பசங்க மனசுல விதைக்கப்படும்? இந்த சம்பவத்துல நாங்குநேரியில வெட்டப்பட்ட அந்த செல்லதுரையா, அந்த பையன் பேரு, அந்த பையன் வெட்டப்பட்ட பொழுது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அவனை நான் எவ்வளோ பெரிய ஹையர் ஸ்டடீஸ் வேணாலும் நான் படிப்பேன், என்னோட சொந்த செலவுல கூட நான் படிக்க வைப்பேன், அந்த அளவுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அப்போ அந்த பையனுடைய, அந்த நாங்குநேரி சம்பவத்தில் வெட்டப்பட்ட அந்த பையனுடைய கல்வி தரத்தை நீ உயர்த்தி அவனுக்கான கல்விகளை கொடுக்கறது அப்படின்றது நிச்சயமா அதை மறுக்கக்கூடாது, அது செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, அது அரசாங்கத்துக்கு இருக்கு. ஆனா கல்வி நிலையங்களுக்குள்ள சாதி இருக்கு, அதை தடுப்பதற்கான முயற்சிகள் என்ன மேற்கொண்டீங்க? கரெக்ட். எந்த விஷயத்தை நீங்க அதுல வந்து புகுத்தக்கூடாதுங்கிற சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நீங்க ஆசிரியர்கள் மூலமாவே புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ ஒரு சில ஆசிரியர்கள் செய்யக்கூடிய விஷயனால தானே இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அப்படிதான் நம்ம ஒரு சமூகத்தை, சொசைட்டி அப்படித்தானே குறை சொல்றோம். இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படிதான் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம 19 குறை சொல்லிட்டு போறது அப்படின்றது ரொம்ப அபத்தமானது. ஆனா அதுல வந்து அரசியல் பிழைப்பு தேடக்கூடிய நபர்கள் செய்யறாங்க, அதற்கு ஒரு சில இளைஞர்கள் பலியாகிறாங்க அப்படின்றது கல்வி நிலையங்கள்லேருந்து தொடருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் இந்த சமூகத்தில். அடுத்த கட்டமாக இன்னும் சொல்ல போனா ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மையாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற டேட்டா. அதுக்கு டாப் 5ல மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. வட மாநிலங்கள்ல நடக்கிறது அப்படின்றது பெரிய ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அங்க இன்னும் ஆழமாக சாதிய உணர்வு, சாதிய பார்வைகள் அப்படின்றது ஊறி போயிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் நடக்குது, சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்குது, பெரியாருடைய மண்ணுன்னு சொல்றோமே, பெரியாருடைய மண்ணில் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன நீங்க சொல்யூஷனை கொண்டு வந்தீங்க? ஏற்கனவே ஆட்சி புரிஞ்சிங்க, இடையில ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதிமுக ஆட்சி நாங்கள் வந்து சமூக நீதி அரசு, நாங்கள் திராவிட மாடல் அரசுன்னு அவங்க தம்பட்டம் அடிக்கலை, நீங்க தம்பட்டம் அடிக்கிறீங்க. சமூக நீதி அரசுன்னு, சமூக நீதினா என்ன? அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுங்க. அப்போ பள்ளிகள் சமூக நீதியா இல்லையா? அந்த பள்ளிகளோட விடுதிகள் வந்து சமூக நீதி விடுதிகள்னு பேர் மாத்துறதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அந்த, ஏன்னா ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு குழந்தை அவனோட வீட்டுல பாதி நேரம் இருக்குன்னா மீதி பாதி நேரம் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா ஸ்கூல்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல தான் விழிப்போட அந்த இயங்கிட்டு இருக்கிற நேரமாகவும் இருக்கு. மற்றபடி வீட்டுக்கு போனா கொஞ்ச நேரத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, தூங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுதோ, இந்த பக்கம் ஃபேமிலி சைடு வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும், எல்லா ஃபேமிலியும் வந்து பகுத்தறிவா இருங்க, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஆக்சுவலா அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். ஆனா அதுக்கு எல்லா ஃபேமிலியும் அதுக்காக அப்படி இருப்பாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி. அதை எல்லாரையும் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருமா ஒரு அரசால அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி. ஏன்னா ஃபேமிலிஸ் நம்ம கண்ட்ரோல்ல பெருசா எடுத்துக்கலாம் முடியாது, அது சாத்தியமும் இல்லை. ஆனா மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கிறது பள்ளி கல்வி நிலையங்கள், ஸ்கூல்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ நீங்க அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல வேற்றுமைகளை விதைக்காம, அதுவும் அங்க யாரெல்லாம் அந்த ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்றாங்களோ, சார் டீச்சர்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க சாதிய மனப்பான்மையோடு இல்லாம மாணவர்களுக்கு டேய் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வேணாம், ஸ்கூல்ல வரும்போது கயிறு கட்டிட்டு வரியா, அந்த கயிறுலாம் வேணாம், அவுத்து போட்டு வா. இந்த ராட்சசின்னு ஒரு மூவி வந்துச்சு, ஜோதிகா நடிச்ச படம், அதுலயே அந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் வரும். அந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய பண்றாங்கன்னு ஒரு பக்கம் சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படலாம். ஆனா எல்லா இடத்துலயும் பண்ணப்படுதா? சரி, பண்ணப்படுதுன்னா மாணவர்கள் மனசுல அந்த மாற்றங்கள் வந்துருச்சா? இல்ல அந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான உத்தரவாதத்தை இந்த அரசு கொடுக்குமா? கொடுக்கணும், ஆக்சுவலாக கொடுக்கணும். அப்போ இதுதானே, அப்போ என்ன சொல்றது, இந்த முளையிலேயே கிள்ளி எறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த விஷயத்திலேயே, அந்த பாயிண்ட்லயே இத்தகைய சாதிய மனப்பான்மை உருவாகாம தடுத்துட்டா இந்த மாதிரியான ஒரு சமூகமே உருவாகாது இல்லை. ஸோ இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட்
இத்தகைய விவாதத்தை உருவாக்கின பரிதாபங்கள் அண்ட் கோபி சுதாகர் டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். நிச்சயமா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இந்த விஷயம் வந்து கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்க மிரட்டல்களும் வந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு. அவர்கள் வந்து தொடர்ந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான்ற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதை வந்து சமூக அக்கறையோட அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஜாலியா ஃபன்னாக கொண்டு போவாங்க. இந்த விஷயம் வந்து ஃபன்னாக இருந்தாலும் கூட சமூகத்தில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால நமக்கு பின்விளைவுகள் மோசமாக கூட இருக்கலான்றது தெரிஞ்சும் கூட அவங்க பண்ணியிருக்காங்கன்றதுக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பாராட்டு தெரிவிச்சு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது தற்போது வரைக்கும் பேசியிருக்கிற இந்த விவகாரங்கள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் கூட நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். மீண்டும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில விஷயங்களோட விவகாரங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. நன்றி.